ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. அட எங்கிட்டு திரும்பினாலும் தனுஷ் மீது நயன்தாரா புகார் அப்படின்னு நியூஸ் வருதுங்க. தனுஷ் போலி முகமூடி அணிஞ்சிருக்காரா? அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திங்க. தனுஷ், நயன்தாரா உண்மையிலே என்னதாங்க பிரச்சனை? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுஷ், நயன்தாரா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு மட்டும் தாங்க பாடல. 2 பேரும் யாரி நீ மொழியில படத்துல ஒண்ணா கூட நடிச்சிருக்காங்கங்க. தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண எதிர்நீச்சல் படத்துல நயன்தாரா கெஸ்ட் ரோல்ல கூட பண்ணியிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்துல ஹீரோயினாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அட 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க. திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு கேட்குறீங்களா? இருங்க பாய் விஷயத்துக்கு வரோம். நயன்தாரா, சிம்பு 2 பேரும் லவ் பிரேக்கப் ஆன பிறகு நயன்தாரா பெருசா தமிழ் படங்கள்ல கமிட் ஆகல. தெலுங்கு சினிமால தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தனுஷ் தான் தன்னோட படத்துல நடிக்க மறுபடியும் நயன்தாராவ தமிழுக்கு கூட்டிட்டு வந்தாருங்க. நயன்தாராவும் தனுஷ் கூட நடிச்சாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவர் புரொடக்ஷன்ல கூட நடிச்சாங்கங்க. ஆனா அங்க தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. நயன்தாரா நானும் ரவுடி தான் படத்துல நடிக்கிறப்ப தான் டைரக்டர் விக்னேஷ் சிவன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஷூட்டிங் டைம்ல படத்துல சரியா ஃபோக்கஸ் பண்ணல. ஒர்க் பண்ணாம லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்றதுக்கு என் பணம் தான் கிடைச்சுச்சா? என் பணம் தான் செலவாகுது அப்படின்னு தனுஷ் கோச்சுக்கிட்டதாகவும், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு? நான் வேணா திருப்பி தரேன் அப்படின்னு நயன் சொன்னதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. பட் இந்த சம்பவத்துக்கு பிறகு தனுஷ் நயன்தாரா ரிலேஷன்ஷிப் பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகலங்க. ஏங்க இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப என்னன்னு பிரச்சனைன்னு கேக்குறீங்க அதானே? நயன்தாரா அவங்க கல்யாண வீடியோவ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் போல ரெடி பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஓ! நம்ம வீடியோ ஆல்பம் போடுவோமே அது மாதிரியா? அதே மாரி தாங்க. இப்ப என்னன்னா, நம்மளுடைய கல்யாண வீடியோ ஆல்பம்லாம் என்ன பண்ணுவோம், பேக்கிரவுண்ட்ல ஒரு சாங் ஆட் பண்ணுவோம். அதே மாரி நயன்தாராவும் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல பேக்கிரவுண்ட் ஒரு சாங் ஆட் பண்ணலாம்னு நெனச்சிருக்காங்க. அட எவ்வளவோ பாட்டு இருக்கு. மத்த பாட்டுலாம் ஆட் பண்றத விட, நம்ம ஹஸ்பண்ட் டைரக்ட் பண்ண படம், நம்ம ஹீரோயின் நடிச்ச படம், நானும் ரவுடி தான் படம். அந்த படத்துல இருக்க பாட்டே வச்சா செம்ம மாஸா இருக்கும்ல, அப்டின்னு சொல்லி நெனச்சு என்ன பண்ணியிருக்காங்க, தனுஷ் தான புரொடியூசரு, அவர்கிட்ட ஏங்க பெர்மிஷன் குடுங்க. உங்க புரொடக்ஷன்ல நடிச்ச படத்துல இந்த பாட்ட யூஸ் பண்ணிக்கன்னு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு பெர்மிஷன் தரல. அதனால அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படத்துக்காக ஒரு ஷூட்டிங் மாரி எடுக்கும்போது, பாட்டு மாரி ஒரு 3 செகண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. அத ஏதோ சோசியல் மீடியால கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு, பர்மிஷன் குடுக்கல. 3 செகண்டுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி, நஷ்ட ஈடு கேட்டு 10,00,00,000ங்க பணம் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இதனால தான் அம்மணி காண்டாயிட்டாங்க. ஓ! பணம் தான் பிரச்சனையா? அதான் அம்முனி 3 பக்கத்துக்கு பேராகிராஃபா போட்டு சோசியல் மீடியால தெறிக்க விட்டுட்டு இருக்காங்களா? பணம் தான் பிரச்சனை. ஆனா, தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செகண்ட் வீடியோக்காக 10,00,00,000 பணம் கேட்டிருக்கிறது கொஞ்சம் டூ மச்சா தான் தெரியுது. தனுஷ் இந்த பண்ண செயலுக்கு நயன்தாரா போஸ்ட் போட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்ட தனுஷ் கூட நடிச்ச மத்த நடிகைகளும் லைக் பண்ணியிருக்காங்க. இங்க தான் பிரச்சனை பெருசாவே தெரியுது. நஸ்ரியாவா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், ஸ்ருதிஹாசனா இருக்கட்டும், இவ்வளோ நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே பிரச்சனை பெருசா வெடிக்குதுங்க. அது மட்டும் இல்ல. நயன்தாராவோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனும் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஏற்கனவே ஒரு மேடையில பேசியிருப்பாரு. "வாழு வாழ விடுன்னு." அந்த போஸ்ட்டே ரீகிரியேட் போட்டு வந்துச்சு. தனுஷுக்கே மறுபடியும் டேக் பண்ணி போட்டிருக்காரு. பிரச்சனை வேற மாரி போயிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் 2 பேரோட பஞ்சாயத்து எங்க தான் போய் முடியுதுன்னு. இது போல சினிமா வியூஸ்க்கு எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கான பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.